ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பொன்மலை சந்தை தான் வந்து பார்க்க போகிறோம். பொன்மலை சந்தைக்கு நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். இதே மாதிரி ஒரு விலாகுக்காக தான் வந்து போயிருந்தேன். பட் இந்த தடவை வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்தது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்தது. எல்லாம் ஒரு காய்கறி கடை அப்படின்னாவே அதுவே ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கடை வந்து இருந்தது. இந்த தடவை எனக்கு வந்து கடையில் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ரீசன் வந்து இப்போ ரொம்ப காற்றடி காலம் அப்படின்றதால ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் ஆக்சுவலாக ஷூட் பண்ண போயிருந்தோம். நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு பயங்கர காற்று, மண் வாரி வாரி மூஞ்சிலே அடிச்சுது. ஸோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எல்லோரும் வந்து திங்ஸ் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. பட் கூட்டம் அந்தளவுக்கும் கம்மியாக இருந்தது. அதே மாதிரி கடையும் பெருசாக எதுவுமே இல்லை. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்போதும் போல தான். கொஞ்சம் கடை இருந்தாலுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா கடையிலையுமே நிறையவே இருந்தது. சாரி கேஸ், என்னால் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பட் இப்போ ஒரு மீன் வாங்க போகிறீங்க வளர்க்குறதுக்கு அப்படின்னா ரேண்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 கடையிலையுமே சேம் ரேட் தான் சொல்கிறாங்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதே மாதிரி தான் எல்லா கடைக்குமே. நீங்கள் எந்த கடையில் போய் நின்று கேட்டிங்கனாலும் ஒரு க்ரோ பேக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சேம் அமௌண்ட் தான். இங்கே 60 ருபீஸ் சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு 4-5 கடை தள்ளி போகும்போதும் சேம் அமௌண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ பெருசாக வந்து ரேட்டில் வந்து வேரியேஷன் கிடையாது. ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்து வீட்லேயும் அந்த வாஷ் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய கலவரமே நடக்கும். வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சுருவீங்க, பட் அதெல்லாம் யார் கழுவுறதுன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்ஸே போகும். ஏன்னா எங்கள் வீட்டில் இது வந்து நடந்துச்சு. குட்டி குட்டி இப்போ ஃபிஷ் டேங்க் வந்து நிறைய பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பவுல் மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட நிறையவே இருந்தது. என்னோடய கிட்ஸ் 2 பேருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் திங்ஸ் வாங்குகிறாங்களோ இல்லையோ ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி இல்லை ஒரு ட்ரிப்பு மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு ரொம்ப தூரத்துலேருந்துலாம் கூட வர்றாங்க இந்த பொன்மலை சந்தைக்கு. அப்போல்லாம் அந்த 90s பீரியட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு சந்தை போடுவாங்க வீக்லி ஒன்ஸ். ஸோ நம்ம அம்மா அப்பா கூட வந்து போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அப்போல்லாம் கிடைக்கிற அந்த மிட்டாய்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இப்போல்லாம் அந்த 90s மிட்டாய் கடையிலே கூட நிறைய வந்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பொன்மலை சந்தையில் நான் பார்த்தேன். அப்போ கிடைக்கிற அந்த மிட்டாய்லாம் கூட இப்போ வந்து கிடைக்குது. பட் அப்போ இருந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா ஒரு பெரிய டவுட்டு தான். வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது கோவில் இல்லை வேறு எங்கேயாவது வந்து மெயினாக தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுவே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும். பட்டு இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாலும் அந்த சாட்டிஸ்ஃபைடே இருக்க மாட்டேங்குது. மெயினாக அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எது வாங்கி கொடுத்தாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன்றாங்க. ஒரு பாட்டு கேட்குறதா இருந்தால் கூட வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்ல வந்து அந்த பாட்டை வந்து கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணுவோம் புது சாங்ஸ்லாம் வந்து கேட்குறதுக்கு. பட் இப்போ வந்து நினச்ச நேரம் சாங்ஸ், நினச்சா போய் ட்ரெஸ் எடுக்கிறோம், நினச்சா பிடிச்சது எல்லாமே வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து நினச்சி பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பட் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசும்போதே பூமர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் என்னோடய குழந்தைங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்துட்ருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ எதுவுமே வந்து ஒரு எமோஷ்னலாக அதை வந்து வேல்யூ பண்ணி வந்து பார்க்க வைப்பேன். அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வந்து அவங்களுக்கு இருக்கும். நம்ம இல்லாத காலத்தில் கூட ஒரு பொருள் பார்க்கும்போதோ இல்லை ஒரு சாங் கேட்கும்போதோ இது வந்து அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு, எங்கள் அம்மா இதை சொன்னாங்க. ஸோ ஏதாவது கனெக்ட் பண்ணி அவங்க பார்க்கும்போது தான் மனசுக்குள்ளே ஒரு ரியல் சந்தோஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ என் பசங்களுக்கு இதெல்லாமே சொல்லி சொல்லி தான் வந்து நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பொருளாக இருந்தால் கூட அதில் வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பேன். ஸோ ஒரு சாரியாக இருந்தால் கூட ஓகே, இது வந்து நம்ம அவங்க ஸ்பெஷலாக நமக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு அந்த சாரீ எப்போ பார்த்தாலுமே எனக்கு அவங்க வாங்கி கொடுத்து அதுக்கான கதையெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ வீட்டில் இருக்க எல்லா பொருள் கூடயும் எனக்கு ஒரு பயங்கர கனெக்ஷன் இருக்கும். அது வந்து சாதாரண ஒரு பொருள் அப்படின்னு வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து எது கூடயாவது நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். என்னதான் வயசு ஆனாலுமே இந்த மாதிரியான சைல்டிஷான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலரால் வந்து விட முடியாது. எனக்கு தெரியல பார்க்குற எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
கொஞ்சம் ரோஸ் செடியும் வாங்கினேன். அதே மாதிரி கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த மாதிரியான செடியெலாம் கூட வாங்கினேன். க்ரோ பேக்ஸ் வந்து சொல்லப்போனால் 60 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஃபெர்டிலைசரும் வந்து வாங்கியிருந்தேன். ரோஸ் செடியில் நான் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோவே வந்து போடுறேன். என்னோடய ட்ரீம் ஹவுஸ்க்கு தான் இது எல்லாமே நான் வந்து பார்த்து வந்து வாங்கிட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு படிப்புன்னு ப்ரெஷர் மட்டும் கொடுக்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ நிறைய பேர் போடுறாங்க. பட் அது மட்டும் பத்தாது. இந்த மாதிரியான கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஒரு நேச்சர் லவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பை நல்லா ஸ்மூத்தாக வந்து கொண்டு போவாங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல். ஏன்னா என்னோடய டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வாங்கி வளர்க்குறதுக்கு எனக்கு அப்போல்லாம் இடம் கிடையாது. பட்டு நான் இழந்தத விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட்டீஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போய் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க ஆசைப்பட்ட செடியெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் தான் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அதையும் கிளியராக அங்கேயே சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு காமிச்ச போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பொன்மலை சந்தையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களோட கதையை பற்றி மட்டுமே பேசிகிட்ருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்ஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், நம்ம இது வந்து வெங்காயம், தக்காளி நம்ம காமிக்கிறத விட இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க டச் பண்ணி ஃபீல் பண்ண வச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு விஷயமாக, ஒரு நல்ல நாலேஜபிள் க்ரியேட் பண்ணுற மொமெண்ட்டாக தான் இருக்கும். ரோஸ் செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் தான் சொன்னாங்க. ஒரு சில ஷாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க. பட் அதெல்லாம் க்ரோத் நல்ல பெருசாக நிறைய பூ பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. செடி எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் தாங்க இருந்தது. இன்டோர் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸுமே இருந்தது. பொன்மலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாயிலேருந்து பானையிலேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அந்த டஃப்பு, விளக்கமாரிலேருந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுவும் பார்கெயின் பண்ணி. ரேட் வைஸும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசாக வந்து இல்லை. பட் இவங்கள்ட்ட வந்து பார்கெயின் பண்ணாலுமே குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலிஸாக போய் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக தான் இப்போ இருக்குது. இந்த தடவை ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுமே நிறைய பேர் வந்து பார்த்தேன். ப்ரௌனிஸாக இருக்கட்டும், கேக், ஹேர் ஆயில், அது மட்டும் இல்லாமல் சோப்பு, ஷாம்பூஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, இந்த காசு போதும் அப்படின்னு நினைக்காம அவங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு வந்து சேல் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களையும் வந்து கவனிச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமன் கையில் தான் இருக்குது. ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் மணியும் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க நம்ம எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கும், இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுறீங்க, இல்லை நேச்சர் லவர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நல்ல ஒரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சவிதா. பாய்.